இந்திய அரசுடைய கடன் சுமை ஏறக்குறைய 80 விழுக்காடை தொட்டுக்கிட்டு இருக்கு. நம்முடைய ஜிடிபியுடைய 80 விழுக்காடை தொட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு 60-65 வரைக்கும் தான் வளர்ந்து வர்ற நாடுகளுக்கு வந்து கடன் சுமை சரியான கடன் சுமை, அதுக்கு மேலே கிடையாது, இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம தொடர்ந்து நிச்சயமாக நல்லா வளருவோங்கிற நம்பிக்கையில் அரசு இந்த மாதிரி வாங்குது. இப்போ அரசு இது மாதிரி கடன் வாங்கும்போது அதுக்கு வட்டி கொடுக்கணும்ல. அந்த வட்டி கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட வந்து வரி வசூலித்து வட்டி கொடுப்பாங்க. அதே சமயம் டெவலப்மெண்டல் ஸ்கீமுக்கும் செலவழிக்கணும்ல. அதுக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இன்னும் வரி விதிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு டீ வந்து சாப்பிட்டேன்னா டீ கடைக்கார்ட்ட வந்து அரசாங்கம் போய் சொல்லும், இந்த டீக்கு வந்து ஒன்றும் கிடையாது, அதில் போடுற சீனிக்கு 18% ஜிஎஸ்டி கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. என்ன செய்ய முடியும், நம்ம உருவாக்கிக்கிட்டது. அப்போது எந்த அளவுக்கு கடன் சுமை அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு மக்கள் மேலே தான் வரி வந்து இன்னும் அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் வந்து என்னைக்கு வந்து தெரியும்னா, நமக்கு தெரியணும் இந்த நாடு வந்து நம்முடைய நாடு. இந்த நாட்டில் வந்து இந்த செயல்கள்லாம் நடந்தால் கடைசியில் நம்ம தான் பாதிக்கப்படுவோம், நம்முடைய சந்ததியினர் பாதிக்கப்படுவாங்க. நம்ம வந்து இந்த நாட்டுடைய உரிமையாளர்கள் இல்லை, இந்த நாட்டுடைய தர்மகர்த்தா தான் நம்ம. இந்த நாட்டை வந்து அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆன் பண்ண வேண்டிய கடமையில் உள்ளவங்க நம்ம. அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டிய காலகட்டாயம் நமக்கு இருக்குது.